உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். பாத்து ஒன்னும் இல்லல. இனிமே நான் இங்க தான் ரிஸ்க். நான் உங்க கண்ணில் படாம வெளில போயிடுறேன். நாளைக்கு வரேன். வெற்றி போட்டு சொல்லிடு. பத்ரம். இப்படி போங்க. டேக் கேர். பை. மேடம், ரோஹித் எங்க? யோ, நீ வேற. நாங்களே செம கடுப்புல இருக்கோம். தப்பிச்சிட்டான் அவன். ரோஹித் தப்பிச்சிட்டானா? கோர்ட்ல ரோஹித்தை ப்ரொடியூஸ் பண்ணலனா தீர்ப்பு நமக்கு சாதகமா இருக்காது. அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது. என்ன வாட்சம் பண்ணி பூஜா வெளில எடுங்க. என்ன விளையாடுறீங்களா? கோர்ட்ல வீடியோவை போட்டு காமிச்சிட்டா அந்த வெற்றி. இப்ப வெளியே கொண்டு வாங்கன்னா எங்க இருந்து கொண்டு வரது? ரோஹித் வரலனா பூஜாக்கு தூக்கு தண்டனை கிடைக்க கூட சான்ஸ் இருக்கு. பாத்துக்கங்க. என்னடா? சரி வா. நீங்க போங்க. சரிப்பா. ஏ சக்தி, நீ எதுக்கு வந்த? ஏய், இந்த கேஸ் முடியற வரைக்கும் இதுல தலையிட வேணாம்னு அம்மா சொன்னாங்கல்ல. அதெல்லாம் முடியாது வெற்றி. இங்க பூஜாவுக்கு என்ன தீர்ப்பு கிடைக்குதுன்னு தெரிஞ்சுக்காம என்னால வீட்டுல நிம்மதியா இருக்க முடியாது. சக்தி, நீ வேணும்னே இந்த கேஸ்ல பூஜாவுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துருவான்னு அம்மா சந்தேகப்படுறாங்க. புரிஞ்சுக்கோ சக்தி. ஏன் பூஜா ரோஹித்தை கொலை செஞ்சதெல்லாம் உங்க அம்மாவுக்கு பெருசா தெரியலையா? இதுதான் பெருசா தெரியுதா? இந்த நேரத்துல இதெல்லாம் அவங்க கிட்ட பேச முடியாது. முதல்ல இந்த கேஸ் முடியட்டும், பூஜா உள்ள போட்டும், மற்ற விஷயங்களை நம்ம அப்புறம் பார்த்துப்போம். அதெல்லாம் முடியாது வெற்றி. என்ன ஆனாலும் சரி, நான் கோர்ட்டுல தான் இருக்க போறேன். பூஜாவை பார்த்து 4 கேள்வி கேட்க தான் போறேன். வா வா. சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். பூஜாவை கூப்பிடுங்க. பூஜா, பூஜா, பூஜா. எஸ், ப்ரொசீட். யுவர் ஆனர், பூஜா ரோஹித்தை கொலை செஞ்சதுக்கான வீடியோவை பொய்யான வீடியோன்னு இவங்களால நிரூபிக்க முடியல. ஏன்னா அந்த வீடியோ நிஜமானது. எனவே குற்றம் சாட்டப்பட்டிருக்கும் இந்த பூஜாவுக்கு அதிகபட்ச தண்டனை வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். யுவர் ஆனர், அந்த வீடியோ பொய்யானதுதான். அதை நிரூபிக்க இன்னும் 10 நாள் டைம் வேணும். என்ன விளையாடுறீங்களா? நீங்க தான் ஸ்பெஷல் ஹியரிங் இன்னைக்கே வேணும்னு கேட்டீங்க, அப்புறம் வந்து டைம் கேக்குறீங்க. சாரி யுவர் ஆனர். ஆக்சுவலி ஒரு விட்னஸ் இங்க வந்து உண்மையெல்லாம் சொல்றதா சொல்லியிருந்தாரு. ஆனா யார் அந்த விட்னஸ்னு கேளுங்க யுவர் ஆனர். சும்மா கோர்ட்ல போய் சொல்லி உங்க நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காங்க. சைலன்ஸ், சைலன்ஸ், சைலன்ஸ். ஏய், கோர்ட்ல இப்படிலாம் பேசக்கூடாது. நீ வேற. அந்த மாதிரி எல்லாம் கோர்ட்ல எதுவும் பேசக்கூடாதுமா. சார், அப்படி எந்த விட்னஸும் கிடையாது சார். இவங்க போய் சொல்றாங்க. அப்ப நீங்க எந்த விட்னஸையும் கூட்டிட்டு வரல, அப்படித்தானே? இல்ல யுவர் ஆனர். வீடியோ பொய்யானதுன்னு நிரூபிக்க முடியல. அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் யுவர் ஆனர். அதெல்லாம் முடியாது. தேவையான டைம் உங்களுக்கு கொடுத்தாச்சு. போய் உட்காருங்க. இந்த கோர்ட்டில் சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்களின்படி இந்த வழக்கில் பூஜாதான் குற்றவாளி என்பது தெளிவாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. வீடியோ பொய்யானதென்று நிரூபிக்க முடியவில்லை என்பதை பூஜாவின் வழக்கறிஞரே ஒப்புக்கொண்டிருக்கிறார். எனவே இந்த கோர்ட் குற்றம் சாட்டப்பட்ட பூஜாவே குற்றவாளி என்று கருதுகிறது. பூஜாவிற்கு
10 ஆண்டு கால ஆயுள் தண்டனையை இந்த கோர்ட் வழங்குகிறது. எக்ஸ்கியூஸ் மீ யுவர் ஆனர். சங்கிலி, இவன் எப்படிடா இங்க வந்தான்? நம்ம கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டு இப்ப எதுக்கு இவன் இங்கே வந்தான்? நீங்க யாரு? கோர்ட்ல இப்படிதான் பெர்மிஷனே இல்லாம பேசுவீங்களா? சார், பூஜா கொன்னதா சொல்லப்பட்ட ரோஹித் நான் தான், பூஜாவோட ஹஸ்பண்ட். எதுவா இருந்தாலும் போன்ல வந்து சொல்லுங்க. வணக்கம் சார். பூஜா என்னோட லவ்வபிள் ஒய்ஃப் சார். அவ எப்படி சார் என்ன கொல்லுவா? என்ன பூஜா அப்படியே நிக்கிற? சொல்லு பூஜா, நீ போய் என்ன கொல்ல பாப்பியா? யுவர் ஆனர், இங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. இதுல ஏதோ சதி திட்டம் இருக்கு. அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். இதைத்தான் முதல்ல இருந்தே நான் சொல்றேன், இந்த கொலை நடக்கலன்னு. எத்தனை தடவை நான் சொன்னேன்? இப்ப பாருங்க, ரோஹிதே வந்து நிக்கிறாரு. அவரே சொல்றாரு பூஜா கொல்லலன்னு. என்ன நடந்ததுன்னு விளக்கமா சொல்லுப்பா. சார், நானும் என் ஒய்ஃபும் ஹனிமூன் போயிருந்தோம். அங்கே ஒரு ப்ராங்க் வீடியோ எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்தோம். அது வேற யாரோ வீடியோ எடுத்து என் ஒய்ஃப் என்னை கொலை பண்ணிட்டா சொல்லியிருக்காங்க. நான் மலையிலேருந்து கீழே விழுந்து அதிர்ச்சி இல்லை, பூஜாவும் நான் செத்து போனதா நம்பிட்டான். அப்போ இவ்வளவு நாளா எங்க இருந்தீங்க? சார், இந்த ப்ராங்க் வீடியோ எடுக்கும்போது தவறி கீழே விழுந்துட்டா சொன்னேன்ல, நல்ல வேலை பக்கத்தில் இருக்க மரத்தில் மாட்டி அதிர்ஷ்டவசமா உயிர் தப்பிச்சிட்டேன். ஆனாலும் சுய நினைவு இல்லாமல் முன்னாள் ஹாஸ்பிட்டலில் கிடந்தேன். ஹாஸ்பிட்டலில் இருந்ததுக்கான எவிடன்ஸ் கூட இருக்கு யுவர் ஆனர். இப்போதான் விஷயம் தெரிஞ்சு நான் இங்கே வந்தேன். பார்த்தா படிச்சவ மாதிரி தெரியற. பிராங்க் வீடியோ செய்யறதுக்கு ஒரு அளவு இல்லையா? இப்படிதான் செய்வியா? பூஜா, ஜட்ஜ் கேட்குறாருல, சொல்லு. நீ தான் ப்ராங்க் வீடியோ எடுக்க சொல்லு. சொல்லு பூஜா. ஆமா சார், பிராங்க் வீடியோ தான். நான் தான் ரோஹித் கிட்ட சொன்னேன். நான் இவனை கொல்லல சார். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.